வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தான். ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தர் நான் கூப்பிட்றாரு என்னன்னு கேட்போம். நேதி நான் கோகோ எடுத்துட்டேன். எல்லாம் ஏசுனே சொல்லுவான். சிப்ரேட் வந்துருக்கு, அடிச்சு நெருங்கிடுவோம். அதான் நான் தான் அடித்தேன்னு நினைக்கிறேன், தெரில. இந்த இன்னமோட சிப்ரேட் முடியல. சிப்ரேட் ஏய் இந்த கேஸ் அப்படி முடிச்சாச்சு. அங்கே எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. நமக்கு தான் சிப்ரேட் யாரும் இருக்கும். எடுத்துடலாமா ஷிப்பு? இல்லை அவனுங்க முடிச்சிட்டாங்க. இல்லை ஷிப்பே உடஞ்சிச்சு. ரீசெட் பண்ணுங்கப்பா எல்லாரும். என்னாச்சு? என்னடா இங்கே கூப்பிட்டு வந்து விட்டீங்க? ஏய்யா எங்கேயும் போகலாம் விட்டு போயிட்டாங்களே. நான் தான் விட்டு வந்துட்டேன். நியாயம் இப்படி பார்த்தா இப்போ எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்கல்ல, நானும் வரேன். இல்லை இங்கே என்னடா பண்ணுறீங்க எல்லாரும்? சரி எல்லோரும் இங்கே தான் பண்ணுறாங்க. எங்கெங்கேயோ கூப்பிட்டு வரியாடா. இப்போ என்ன தானே பண்ணலான்னு ஐடியா? ஏடா டே ஜோரோ பயல. அந்த அணிவியில் ஜோரோ எப்படி வழி தெரியாமல் அங்கேயும் போயிட்டுருப்பான். அந்த மாதிரி பண்ணுற ஆள் போல இவன். ஷிட் இல்லை போர்ட்டல் போகிறதுக்குள்ளே நான் அது போயிடும். பாடி ஜஸ்ட் மிஸ். இந்த மாதிரி இடத்துல ஏன்டா டெலிபோர்ட்டிங் வச்சுருக்கீங்க? எங்கே நம்ம கேட்டலிக்ஸை காணோம்? ஐயோ இப்போ கேட்டலிக்ஸ் எங்கே போவோனே? இந்த போட்டு கூட இல்லையாடா? போட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்கான் போல. அவனுங்கெல்லாம் கரப்டட் ராட் வச்சுருக்கானுங்க. நான் என்ன டிஃபால்ட் ராடோட சுற்றிட்டு இருக்கேன். ஏஸ் எனக்கு ஃபிஷ் எது கிடச்சிருக்கு. ஏன்டா ஈஸ்டர் ஈவெண்ட் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது, இன்னும் ஃபிஷ் எக் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம சேனலில் போடுறேன், போஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃபிஷ் எக் லிட்ரலாக கிடச்சிது. ஆனால் என்கிட்ட மேக்ஸ் எக்கு கரன்சி. அந்த எக்கு டேரெக்டாக நம்ம இன்வென்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்போம். எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். ஆனால் அந்த முன்னாடி ஃபிஷ் எக்குன்னு காட்டும்ல, அது போயிடுச்சு நான் எடுத்து முடிகிறதுக்குள்ள. ஆனால் கையில் அந்த எக்கு அப்படியே இருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அப்டேட்டு பெரிய அப்டேட்டாக சின்ன அப்டேட்டான்னு தெரில. ஆனால் தேர்ட் சீக்கு மட்டும் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்புறம் நோட்டிட்டு போங்க அதுதான் சொல்லுவானுங்க எல்லோரும். தேர்ட் சீக்கு மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. அது இந்த வருஷத்தோட எண்டில் தான். ஐயோ மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினச்சி எடுத்துட்டேன். பரவாயில்ல, பர்ஃபெக்ட் லெவல்ஸ் இருக்குது. கேட்டலிக்ஸ் என்ன பண்ணுறான் நேரம் தெரிலையா? போட்டு வந்துருச்சு. நம்ம ஷிப் இருக்குல்ல, சரி இது பண்ணி விடுவான். வரவே இல்லை, எவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன்.
அப்படியே அழுத்தி பிடிச்சிப்போம், அது பாட்டுக்கு ரிப்பேர் பண்ணோம். ஐயோ கையை எடுக்கணும் உங்கள்கிட்ட கையில் ரஃப்ஸியா. ஏன்டா எனக்குன்னே வரீங்க? ஷிட் ப்ரோ, இப்போதான் சிபிஸ்ட் வந்துச்சு. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி எவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்குன்னு பார்ப்போமேனு பார்த்தா வீடியோ ஆன் பண்ணல. அவளுக்கு ப்ரூஃப் வேணும்னா என் மணியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், நிலத்துல போட் ஓட்டுறோம் ஃப்ரான்ஸ். யாருமே பண்ணாத சாதனை ஃப்ரான்ஸ். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கிளிச்சு வந்துச்சுன்னா ரீசெட்லாம் பண்ண தேவையில்ல. இந்த பேஜை எடுத்துகிட்டு இப்படி விட்டிங்கன்னா போதும். இவ்வளோ எப்படியோ குரூ சேர்ந்துட்டேன். ஒரு குரூவில் டேப் கேங் இதில் தான் சேர்ந்தேன். இந்த குரூவில் 2 மேக்ஸ் லெவல் பிளேயரு, 2 இல்லை 1 தான். ஏழு ஏன்டா என்ன அடிக்கிற தேவையில்லாம? ஐயோ ஃபுல் ஃபார்மில் ரெடி ஆகிட்டானாட்டிக்க. ஏன் ஹெல்த்தே கம்மியாக இருக்குதா? என்ன அடிக்க வரீங்களாடா? அட நாதாரி நாயா, இருடா வரண்டா. இன்னைக்கு இவனை சும்மா விட்டா எனக்கு தூக்கம் வராது. அதுவும் முன்னாடி அவன் லெவலை பார்த்துப்போம். யாரு அவன்? இவன் தான் சாகர் பாண்டி. கொஞ்சம் தான் அதிகமான லெவல், நம்மளால அடிக்க முடியாதா? என்ன கேஸ் யூஸ் தான் பிரச்சனை. நான் அடிக்கலன்னா எனக்கு தூக்கம் வராதுடா. இவனை போய் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கில் பண்ணிட்டு சர்வர் விட்டு வெளியே போயிடணும். எங்கே தலைவனக்கா? அடப்பாவி, ரேஜ் குயிட் பண்ணிட்டாங்க ஐஸ். ரேஜ் குயிட்டில் இல்லை, பயந்து ஓடிட்டான். பாருங்க அன்னொன்னு காட்டுது. இல்லை எங்கே இருக்கான்? ஓஹோ, ஸ்கை கேம்பரா? நான் தம்பிய அண்ணன்ட்ட வரமாட்டீங்க. மிஷின் இருக்குடா அந்த மூவ் பார்க்க. ஓ ஐயோ பத்திக்கிச்சுடா. அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி எனக்கு தெரியும். எங்கே இருக்கான் தம்பி? ஒன்று அசால்ட்டாக தப்பிச்சு காட்டுட்டா. இப்போ பிடிச்சிக்கடா ஷிகாவத்தே, பிடிச்சிக்கடா. ஒன்னால முடிஞ்ச பிடிச்சிக்கடா. அவனால ஒரு அடி கூட படல. இல்லை மேக்மா, என்ன இது ஒரு அடி கூட பட மாட்டேங்கடா. இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டா நாங்கள் செத்துருவோமா? ரஃப்ஸி வேற உயிரை வாங்குது. ஹெல் நா ப்ரோ. அதுக்கடுத்து ஒரே ஒரு டைம் செத்து போயிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு திரும்ப போய் ரன்னே வேலாம் பண்ணி தண்ணியிலேயே அப்புறமா ஒரு டைமுக்கு மேலே இந்த மேக்மால திடீர்னு எனர்ஜி குறையுதுல பார்த்தீங்கல்ல, அதில் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. 5 இது வந்துருச்சு. அப்போ கடைசி ஓப்பா என்ன தெரியுமா இருந்துச்சு என்கிட்ட? நான் ஆல்ரெடி அடிச்சிருப்பேன்ல மூவ்ஸ் யூஸ் பண்ணி,
ஆளை கீழே மேகமா கிடக்கும்ல அதில் செது போயிட்டான் அவன். செது போனதுமே ஈஸி நூப்புன்னு சொல்லிட்டு வேறுங்கன்னே சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம ஸ்டாச்சு போய் கிரைண்டே அடிப்போம் பேசாம. கைஸ், நான் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரே இடையே நம்ம கிரைண்ட் அடிப்போம் அப்படின்னு வந்துட்டேன். சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். என்ன லெவல் என்ன? ஓ ஹைட்ராவா? சரி ஹைட்ரா போவோம். எனக்கு ஒரே ஒரு இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. கத்த சொல்ற வந்துச்சா சில டைம் நான் சில டைம் மாசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, மற்ற டைம் மட்டும் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு சீபீஸ் கற்றுவான்ல, அதுக்கு அது கேட்டால் லைட்டாக எரிச்சல் ஆகும் எனக்கு. ஆனால் மூளை வரப்போ சூப்பராக சீபீஸ்ட் வர மாதிரி இருக்கேன்னு யோசிப்பேன் நான் கூட. கைஸ், இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிட்டு. எப்பா, இவனுங்க குரூப் பண்ணி அடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ தனியாக செத்துட்டான். அந்த ஃபஸ்ட்டு மூவ் அவேகனிங் பண்ணது தான் பண்ணது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மூவ் கொஞ்சம் நல்லா ஏரில் ஹை கிரவுண்ட்லேருந்து யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு யார்? இங்கே ஒருத்தன் விட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சு வரலாம். பை பை.